தினம் திருக்குறளை எடுத்து படித்தாலே அந்த இறைவன் நமக்கு துணையாக இருப்பானே. தினம் திருக்குறளை எடுத்து படித்தாலே அந்த இறைவன் நமக்கு துணையாக இருப்பானே. முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்திலே இறைவனின் சிறப்பை குறள் சொல்லி இருக்குதே. முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்திலே இறைவனின் சிறப்பை குறள் சொல்லி இருக்குதே. தினம் திருக்குறளை எடுத்து படித்தாலே அந்த இறைவன் நமக்கு துணையாக இருப்பானே. அவன் நல்லோர்கள் மனதினிலே இருப்பான், வரும் தீமைகளை முன்னின்று தடுப்பான். அவன் நல்லோர்கள் மனதினிலே இருப்பான், வரும் தீமைகளை முன்னின்று தடுப்பான். இறைவன் பாத மலரை நாள்தோறும் பணிந்தால் நமக்கு நன்மை எல்லாம் வழங்கி கொண்டு இருப்பான். இறைவன் பாத மலரை நாள்தோறும் பணிந்தால் நமக்கு நன்மை எல்லாம் வழங்கி கொண்டு இருப்பான். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்திலே இறைவனின் சிறப்பை குறள் சொல்லி இருக்குதே. தினம் திருக்குறளை எடுத்து படித்தாலே அந்த இறைவன் நமக்கு துணையாக இருப்பானே. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்திலே இறைவனின் சிறப்பை குறள் சொல்லி இருக்குதே. தினம் திருக்குறளை எடுத்து படித்தாலே அந்த இறைவன் நமக்கு துணையாக இருப்பானே. இறைவன் வெறுப்பு இல்லாதவன் பாரு, உலக இயக்கம் அனைத்துமே அவன்தானே கேளு. இறைவன் வெறுப்பு இல்லாதவன் பாரு, உலக இயக்கம் அனைத்துமே அவன்தானே கேளு. அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாதே, அவனே ஆதி பகவன் என்று வள்ளுவர் சொன்னாரே. அவனே ஆதி பகவன் என்று வள்ளுவர் சொன்னாரே. முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்திலே இறைவனின் சிறப்பை குறள் சொல்லி இருக்குதே. தினம் திருக்குறளை எடுத்து படித்தாலே அந்த இறைவன் நமக்கு துணையாக இருப்பாரே. அந்த இறைவன் நமக்கு துணையாக இருப்பாரே. அந்த இறைவன் நமக்கு துணையாக இருப்பாரே.